கர்நாடகாவில் லிங்காயத்துகளை தனி மதமாக அறிவித்ததைப் போல தமிழகத்தில் ஐயாவளியை தனி மதமாக அறிவிக்க கோரிய பால பிரஜாபதி அடிகளுக்கு எதிராக கடும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளது. ஐயாவளி என்று சொல்வது அதற்கான தனி ஆகமம் இருக்கிறது, வழிபாட்டு முறை இருக்கிறது, தமிழிலே அத்தனையும் இருக்கிறது. எங்களுக்கு ஆலயங்களை நடத்த வேண்டிய நடைமுறை இருக்கிறது. இப்போ நாங்கள் நடத்துகிறோம். அவருடைய வம்சம் அவர் இல்லறத்தை தான் செய்தார், இல்லறத்தில் இருக்கணும்னு சொன்னார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார், சீர்திருத்தத்தை செய்தார். பெரியாருக்கு முன்னதாகவே பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக செயல்பட்டு எழுத்து திருத்தத்தை கொண்டு வந்து தமிழால் அனைத்தையுமே ஐயா ஆக்கி தந்து விட்டார். பால பிரஜாபதி அவர்கள் இது தனி மதம், இது இந்து மதம் அல்ல என்று வாதிட்டிருக்கிறார்கள். ஐயாவளி மக்கள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மைக்கு புறம்பான செய்தியை தொடர்ந்து கூறிக்கொண்டு வருவதனாலே அது உண்மை ஆகிவிடாது. ஏனென்றால் அகிலம் தெளிவாக சொல்கிறது, நாரணம் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழியலாச்சு, பூரண வேத நூலும் புராண முன் ஆகமங்கள் சாரமும் கெட்டுப்போச்சு, சதா சிவமே வைகுண்டமாச்சு என்று அகிலம் வரையறுத்து கூறுகிறது. இது இந்த பால பிரஜாபதிகளுக்கும் தெரியும். நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறதல்லவா, சிந்தனை இருக்கிறதல்லவா. மனிதன் தலையிலே பிறப்பான், மார்பிலே பிறப்பான், மடியிலே பிறப்பான், அடியிலே பிறப்பான் என்பதெல்லாம் பிறப்பாக முடியாது. அது கற்பனை, ஏமாற்று. அந்த ஏமாற்றுக்கு ஆட்படக்கூடாதுன்னு ஐயா வழி தந்தார். ஏன்னா ஐயா தந்த வழியை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் இன்று கர்நாடகத்தில் லிங்காயத்துகளுக்கு கொடுத்திருப்பது போல் எங்களுக்கு தனி சமய அந்தஸ்து கேட்குறோம். இது யார்கிட்ட நாங்கள் பிரித்து கேட்கல. நாங்கள் ஏற்கனவே இருக்கங்க. 200 ஆண்டாக எங்களுடைய வழிபாடு தனி தான். எங்களுக்கு ஆலயம் இருக்கிறது, வழிபாடு. 200 ஆண்டு கண்டுகொள்ளாதவர்கள் இன்று ஏதோ எங்களுடைய வாக்கு வங்கியை வளைப்பதற்கு எங்களை அப்படி அமைக்கிறலான்னு நினைக்கக்கூடாது. யாரும் நினைக்கும். இவருடைய தனிப்பட்ட சுய லாபத்திற்காக ஐயாவளி என்பது தனி மார்க்கம், இதை ஐயாவளி என்று தனி மதமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் மிக தரங்கட்ட செயல் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். அதிகார போதை தலைக்கேறிய நிலையிலே பால பிரஜாபதி இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை தொடர்ந்து ஐயாவளி மக்கள் மீதும் ஐயாவை நம்பி இருக்கின்ற, ஐயா வழியை பின்பற்றுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்கள் வேதனைப்படுகின்ற விதமாக தொடர்ந்து பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களிலே ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயாவளி மக்கள் யாரும் இவர் ஐயாவளிக்கு நான் தான் தலைவர் என்று சொல்கிறார். ஐயாவளிக்கு தலைவர் ஐயா வைகுண்டரை தவிர வேறு எவரும் கிடையாது.